தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசனின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு. தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசனின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாமோ அன்பரசன் ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். திமுகவில் இணைந்தார். ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் வளர்மதியை அவர் தோற்கடித்தார். தாமோ அன்பரசன் தற்பொழுது திமுகவின் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து பேசும்பொழுது, சீமானுக்கு அறிவு கிடையாது, நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள், அவர்களுக்கு அறிவு கிடையாது என்றும் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரை இணைத்தும் சர்ச்சைக்குரிய முறையில் பேசினார். அவ்வப்போது இந்த சர்ச்சையில் சிக்கிக்கொள்பவர்தான் தாமோ அன்பரசன். தாமோ அன்பரசனின் வியக்க வைக்கும் சொத்து மதிப்பு. இவர் ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். தமிழக அமைச்சராக 2 முறை பதவி வகித்துள்ளார். கருணாநிதி அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராகவும், மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் ஊரக தொழில்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். ஆனால் இவர் அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக பினாமி பெயரில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்துள்ளார். மேலும் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், தங்க நகைகள், வங்கி இருப்பு, வெளிநாட்டு பணம் என்று பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். தாமோ அன்பரசனின் சொத்துக்களை கணக்கிட்டால் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்துள்ளதாக கூறுகின்றனர். அவைகள் பினாமி பெயரில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்த்த தாமோ அன்பரசன் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய வீட்டில் சோதனை செய்ய வேண்டும். பொருட்களை கைப்பற்ற விட வேண்டும். நாட்டுடைமை ஆக்க வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் தாமோ அன்பரசன் சொத்து மதிப்பை கணக்கில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுக அமைச்சர்கள் பலர் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர். ஆகவே அமலாக்கத்துறை தாமோ அன்பரசன் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடத்தி பொருட்களை கைப்பற்றி நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.